இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுமா? அது தென்றல் காத்து என்னை ஸ்பரிசிக்கும் போது அம்மா பாசமா என்னை வருடி கொடுத்த மாதிரி இருந்தது. சோபாவை நீ உன்னோட பெத்த தாய் மாதிரி நினைக்கிறல்ல, அதனாலதான் உனக்கு அந்த மாதிரி தோணுதுமா. பெத்த தாய் மாதிரி நினைக்கிறது இல்ல, அவங்க தான் என்ன பெத்தவங்க. இந்த விஷயத்தை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியலப்பா. சோபாவோட அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்லணும்னா தெரியாதவங்க கூட அவளை நேசிப்பாங்க. அவளோட மனசு கூட அவ்வளவு தூய்மையானது. எனக்கு சின்ன வயசுல இருந்து வியாபாரம் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசையா இருந்துச்சு. ஆனா என்கிட்ட அதுக்கான பணம் இருந்ததே இல்லை. அந்த நேரத்துல தான் எங்க மனசு இணைஞ்சது. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம். அவ பரதநாட்டியம் ஆடுறது மட்டும் இல்லாம அவளுக்கு கிடைச்ச பணத்தை எனக்கு கொடுத்து எனக்கு வியாபாரம் பண்ண உதவி பண்ணாமா. அந்த வியாபாரத்தால தான் நான் ரொம்ப உயர்ந்த இடத்தை தொட்டேம்மா. அவ உலகம் முழுக்க போய் அவளோட நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன சாப்பிடுறேன், எப்படி இருக்க, எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு எல்லா விஷயங்களையும் என் சோபா தாமா பாத்துப்பா. அங்கிள், இப்போ நீங்க பண்ண வேண்டியது வேதனைப்படுறதில்ல. அம்மா இருந்தப்போ என்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்களோட ஆசைகள் ஏதாவது இருந்தா அதை நிறைவேற்றி வைங்க. என்னோட ஆசைகள் எல்லாம் அவ நிறைவேற்றி வச்சுட்டாமா. ஆனா ஒரு நாள் கூட அவ ஆசைகளை பத்தி சொன்னதே இல்லம்மா. நான் அவளுக்கு முழு மனசோட மௌன அஞ்சலி செலுத்துறத தவிர என்னால வேற எதுவும் செய்ய முடியாதுமா. வேற எதுவும் செய்ய முடியாது. அம்மா, உன்னை பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எனக்கு கொடுக்கலனாலும் அப்பாவை பார்க்குற அதிர்ஷ்டத்தையாவது கொடுத்துருக்க. உன் போட்டோவை பார்த்துக்கிட்டே என்னால நாட்டியம் கத்துக்க முடிஞ்சது. ஆனா உன்னோட பொண்ணா உன் முன்னாடி நாட்டியம் பண்ணக்கூடிய அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல. நீ என்னை வளர்க்குற கொடுப்பனைய அந்த கடவுள் எனக்கு கொடுக்கல. குறைஞ்சபட்சம் அப்பா கிட்ட நான் உங்களோட பொண்ணுதான்னு சொல்ற வாய்ப்ப தயவு செஞ்சு எனக்கு கொடுங்க. சொல்லு பேபி. நீங்க எங்க இருக்கீங்க மம்மி? ராஜபாளையத்துக்கிட்ட போயிட்டு இருக்கேன். ராஜபாளையம்மா? அங்க எதுக்கு போனீங்க? உன் அப்பாவோட சேர்ந்து அந்த பூமி ராஜபாளையம் போயிருக்கா. அதுல என்ன மம்மி பிரச்சனை இருக்கு? அவங்க எதுக்கு போயிருக்காங்கன்னு தெரியணும்ல. ஏதோ வேலை விஷயமா போயிருப்பாங்க. அவ வர வர உன் அப்பாவுக்கு நெருக்கமாயிட்டே போயிட்டு இருக்கா. அது உனக்கு நல்லதில்ல. எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிட போகுது மம்மி? உன் இடத்துக்கு அந்த பூமி மட்டும் வந்துடக்கூடாது. ஏன் இடத்துக்கு அவளால எப்படி வர முடியும்? அவளோட எதுக்கு நீங்க என்ன கம்பேர் பண்றீங்க? அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது நட்சத்திரா. எதுக்கு மம்மி அந்த பூமியை நீங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அவ யாரும் இல்லாத ஒரு டான்ஸ் டீச்சர், அவ்வளவுதானே. கடல்ல இருக்கிற ஆளை கால் கிட்ட வந்தா வெறும் தண்ணி தானேன்னு அசால்ட்டா இருப்போம். ஆனா அதே ஆளை நம்மள உள்ள இழுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரியும் அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு. அந்த பூமி கால் கிட்ட வர வெறும் தண்ணி இல்ல பேபி, நம்மள கடலுக்குள்ளேயே இழுக்கக்கூடிய ராட்சச அலை. நான் வேலையை முடிச்சிட்டு வரேன், நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அவரு ஃபோன் பண்ணாரு.
அதனாலதான். ஓ, அவரு ஃபோன் பண்ணாரா? பிடிக்காதவங்க எல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேண்டான்னு சொல்லியும் பூமி அந்த வீட்டுக்கு போறா. நீங்க மட்டும் எல்லா விஷயத்துக்கும் என்ன அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. எந்த வாசல மிதிக்க கூடாதுன்னு நினைக்கிறனோ, யார் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறனோ, எல்லாமே இந்த பூமியால தான். நீங்க வேற சொல்றீங்களேன்னு செய்ய வேண்டியதா இருக்கு. ககன், நம்மள நம்பி நம்ம வீட்ல இருக்கா. அவளை பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே. அப்படின்னா நம்ம சொல்றதையும் அவ கேட்கணும்லமா. சரி விட்றா. ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு சந்தேகம் வந்ததுனாலதான் நான் உன்னை அங்க போக சொன்னேன். அது ஒண்ணும் தப்பில்லடா. ஆபத்துங்களை தேடி போறதே அவளுக்கு ரொம்ப நல்லா பழகிடுச்சு. சரி விட்றா ககன். வந்ததுக்கு அப்புறம் இந்த முதல்ல பண்ணக்கூடாதுன்னு நானே அவகிட்ட சொல்றேன். எனக்கு போக பிடிக்கலனாலும் ஏதோ உங்களுடைய வார்த்தைக்காக போயிட்டு இருக்கமா. நான் வைக்கிறேம்மா. சரிடா. சரி, பாய்மா. ஆஹாஹாஹா, ஒவ்வொரு வருஷமும் ரகுராம் ஐயா கையால விநாயகர் சதுர்த்தி விழாவை ஆரம்பிப்போம். இந்த வருஷம் இந்த உயிருக்குயிரான நண்பர்கள் சேர்ந்து ஆரம்பிச்சு வைக்க போறாங்க. இதான் உண்மையான திருவிழா. ஐயா சரத் ஐயா, உங்க நண்பர் ரகுராம் ஐயா ஒவ்வொரு வருஷமும் சிறப்பா நடத்தக்கூடிய இந்த விழால விநாயகர் முன்னாடி என்ன வேண்டிண்டாலும் அது கண்டிப்பா நடக்கும். சுவாமிக்கு படைக்க போற அந்த மகா பிரசாதத்தை மனசார கைகள்ல வாங்கிப்பாங்க. அந்த பிரசாதத்தை வாங்கிட்டவாளுக்கு என்ன வேண்டிண்டாலும் அது நல்லபடியா நடக்குங்கிறது இங்க ஐதீகம். டேய், கோயில் ரொம்ப நல்லா கட்டியிருக்க. விழாக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா கொண்டாடுற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஷோபா உன் கூட இல்லாம உன்னை இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடா. உன் வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி உன் வாழ்க்கையில காலடி எடுத்து வச்சவ. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அந்த சிரிப்பு பாதியிலேயே நின்னு போனது எங்களால ஜீர்ணிக்கவே முடியலடா. ஷோபாவை பத்தி நீ இப்போ நினைக்கிறியா? எப்படிடா மறக்க முடியும்? அந்த பொண்ணு உன் வாழ்க்கையில வந்த நாள்ல இருந்து நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அந்த அன்பான வரவேற்பு, அந்த பாசம், ஷோபாவை எப்படிடா மறக்க முடியும்? என்ன விடுறா, ஜானகி இருக்காளே, இப்ப வரைக்கும் ஷோபா சந்திராவை பத்தி கதை கதையா பசங்களுக்கு சொல்லிட்டே இருப்பா தெரியுமா? அவளோட ஊக்கத்தால தான் ஜானகியும் நாட்டியம் கத்துக்கிட்டா. நம்ம நட்பு அவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுச்சுடா.